இந்திய கப்பல்கள் எதுவும் பாகிஸ்தான் துறைமுகத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் முடிவு எடுக்கப்பட்டது. கடிதம் மற்றும் பார்சல் பொருட்கள் போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டது. நிலம், வான் என எந்த வழியிலும் தகவல் பரிமாற்றம் கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானைச் சேர்ந்த முக்கியமான 16 யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. பாகிஸ்தானைச் சேர்ந்த பிரபலங்களின் சமூக வலைதள கணக்குகளையும் பார்வையிட தடை விதிக்கப்பட்டது. அட்டாரி வாகா எல்லை மே 1ஆம் தேதி முதல் முற்றிலுமாக மூடப்பட்டது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற உத்தரவிடப்பட்டது. பாகிஸ்தானியர்களுக்கு சார்க் நாடுகளுக்கான விசா நீட்டிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. பாகிஸ்தான் தூதரகத்தில் இருந்த அந்நாட்டைச் சேர்ந்த இராணுவ, கடற்படை, வான்படை அதிகாரிகள் ஒரு வார காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. பாகிஸ்தானில் இருந்த உயர்மட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கையை இந்தியா கணிசமாக குறைத்தது. இந்திய உயர்மட்ட அதிகாரிகள் 55 பேர் பாகிஸ்தானில் இருந்த நிலையில் அவர்களின் எண்ணிக்கையை 30ஆக இந்தியா குறைத்தது. தீவிரவாதிகளின் உறவினர்கள் என சந்தேகிக்கப்பட்ட 9 பேரின் வீடுகளை இராணுவம் வெடிவைத்து தகர்த்தது. மிக முக்கிய அம்சமாக சிந்து நதிநீர் பகிர்மான ஒப்பந்தம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. வரலாற்றிலேயே முதன்முறையாக நதிநீரை நிறுத்தும் முடிவை இந்திய அரசு எடுக்க நேரிட்டது. 1960ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தை இந்தியா முறித்து கொண்டது பாகிஸ்தானுக்கு எதிரான உயர்மட்ட அளவிலான முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது.